புதிய கூட்டணி உருவாக போகுது. 2 நேர் எதிரா கருதப்பட்ட மிகப்பெரிய சக்திகள் ஒண்ணு கூட போகுது. முதல்வர் நாற்காலியில சரத்குமார் உட்கார போறாரு. 2 பேரும் சேர்ந்து அவர தான் உட்கார வைக்க போறாங்க. அப்படின்றது தான் இப்போ அரசியல் வட்டாரங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க மிகப்பெரிய பேச்சு. யார் அந்த 2 பேரு? அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்குன்றது எனக்கு தெளிவா தெரியுது. அந்த 2 பேர் யாரு? எந்த நிகழ்ச்சியில போய் மாமா, மச்சான்னு பேசியிருக்கிறாங்க? இத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே! அதாவது நம்ம நயினார் நாகேந்திரன் அண்ணனும், சீமான் அண்ணனும் அரசியல் களங்கள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கிட்டத்தட்ட நேர் எதிர் துருவங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேர் எதிர் துருவங்களா இருக்குல்ல, நம்ம பிஜேபியும் சரி, தமிழக பிஜேபியும் சரி, என்டிகேவும் சரி, கொள்கை எதிரிகள் பக்காவா எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவைங்க நம்ம அண்ணன் சரத்குமார் அண்ணனுக்கு 25ஆம் தேதி பொறந்த நாளு. கிட்டத்தட்ட 72 வயச கடக்குறாரு. ஆனாலும் என்னைக்குமே அவரு 27 தான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் புகழ்ந்து பேசியிருக்காரு. அவரு அத மட்டுமா புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. நம்ம மாப்ள சீமான் இருக்காரு. அப்படின்ற மாரி ரொம்ப கொஞ்சலும் கோலாகலமா வேற பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம, அவரு பேசின இன்னொரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கவனிக்கத்தக்கது. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சீமான் எங்களோட இணைஞ்சிருந்தாருன்னா புரியல. ஒன்ஸ் மோர். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சீமான் எங்களோட இணைஞ்சிருந்தார்னா, இந்த வார்த்தைய நோட் பண்ணணும். இப்ப இணைஞ்சிருந்தார்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி இணைஞ்சிருந்தார்னா, அப்ப இப்ப இணைஞ்சுட்டாரா? அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் வருதுல்ல. இப்ப பேசும்போதே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸோட இன்னொரு புள்ள தான் சீமானு அப்படின்னு சொல்லி பல பேரும் பல விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்க இந்த மத்தியில, பாஜகவோட இப்படியான ஒரு நட்புறவு இருக்குல்ல, இந்த நட்புறவு தான் மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டா இருக்கு. இது சீமான் அண்ணன் ஒரு சில விளக்கங்கள் சொல்லியிருந்தாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க தனியா ஒரு கொள்கைய ஏத்து ஒரு பக்கம் ஒரு கட்சிய எடுத்து நடத்தலாம். ஒரு இயக்கத்த எடுத்து நடத்தலாம். நம்ம நயினார் நாகேந்திரன் மாமா இருக்கிறாரு. அவரு ஒரு பக்கம் தனி ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கலாம். அவரு ஒரு கொள்கைய ஏத்து. சரத்குமார் அண்ணன் ஒரு கொள்கைய ஏத்து இருக்கலாம். அவர் கட்சி வச்சிருந்தாரு. அதெல்லாம் தூக்கி கலச்சு போட்டு இப்ப போய் பாஜகல இருந்திருக்காரு. இப்படி இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்ல, கூட கலந்துக்கிட்ட நம்ம தன்னியரசு, அவரு ஒரு கொள்கைய ஏத்துக்கிட்டு ஒரு இயக்கத்த எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கலாம். தன்னியரசு அவர்கள். இப்படி பல பிரபலங்கள் கலந்து கொண்ட அந்த மேடையில சீமான் அண்ணன் சொல்றது, என்ன இப்படி யார் என்ன வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்தையும் கடந்து நாங்க எல்லாரும் தமிழ் தாயின் மகன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பெரிய அளவுல வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த இடத்துல மாமா நயினார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லி பேசுறது இருக்குல்ல, ஆஹா! எங்கேயோ இடிக்குதே. சரி, அவரு சீமான் அண்ணனோட வழக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா விட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து நயினார் நாகேந்திரன் பேசினவர் தான் வந்து மிகப்பெரிய அளவுல புகழ்ந்து தள்ளிட்டாரு. சீமானன்லாம் வந்து அவர் மாதிரியான தமிழ் தேசியவாதி யாரும் கிடையாது. தமிழ் தேசிய களத்தில, தமிழ் தேசிய களத்தில இருக்கக்கூடிய அந்த போராட்டங்கள பேசினது அவர் மட்டும் தான் நெறைய பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணே, வரலாறு எடுத்து பாருங்க. அவருக்கே பேசுறதுக்கு ஒரு சிலர் மேடை அமைச்சு குடுத்தாங்க. அப்படி மேடை அமைச்சு குடுத்து பேசினவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். தயவு செய்து போய் வரலாற படிச்சுட்டு வந்துருங்க. யாரோட மேடையில நின்னு அவர் பேசியிருக்காரு, யார் யாரோட மேடையெல்லாம் நின்னு அவர் பேசியிருக்காருன்றத நோட் பண்ணி பாருங்க. அண்ணா வைகோ அவர்களுடைய மேடையில, மதிமுகவுடைய மேடையில பேசியிருக்காரு. விசிகாவுடைய மேடைகள்ல நின்னு பேசியிருக்காரு. திக மேடைகள்ல நின்னு பேசியிருக்காரு. இப்படி பல மேடைகள்ல நின்னு பேசினவர் தான் சீமான் அண்ணன், இந்த தமிழ் தேசியத்த பத்தி. அப்படி அவர் பேசுறதுக்கே மேடை அமைச்சு குடுத்த கட்சிகள் இங்க நெறைய இருக்கு. அதுக்காக பேசினவங்க தொடர்ந்து தமிழுக்காக இருக்காரு, தமிழுடைய வளர்ச்சிக்காக இருக்காருன்னு சொல்லுங்க. ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு பேரா வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுவுமே இங்க பல பேருக்கு பிரிவினைவாதமா தான் இருக்கு. ஏன்னா அவர் தமிழ் பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு, தமிழ் எல்லாத்தையும் முன்னெடுக்கிறேன்னு சொல்லிட்டு, தமிழுக்குள்ள இருக்கிற பிரிவினைகள முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இதுவா பார்த்து, பார்த்து அவர் செய்றேன்ற பேர்ல, அவரு பேசக்கூடிய சில வார்த்தைகள், அஜெண்டாக்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாக்களா தான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குடிப்பெருமை கொலைன்னு சொல்லுவோம்டா. ஆணவ கொலை கிடையாது. குடிப்பெருமை கொலை. அது என்ன குடிப்பெருமை? குடிப்பெருமை என்ன பாதுகாக்கிறீங்க நீங்க? புரியலையே அப்படின்ற கேள்விகள் எல்லார் மத்தியிலும் எழுந்துகிட்டு இருக்கு. குடிப்பெருமைகள் அப்படின்னா, ஏற்கனவே அது கௌரவ கொலையிலிருந்து ஆணவ கொலையா மாத்துறதுக்கு பெரும்பாடு பட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பெரியாருக்கு எதிரான பேச்சுக்கள தான் வந்து
தொடர்ந்து சீமான் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. பெரியாரை எதிர்த்து யார் தொடர்ந்து பேசுவார்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸும், பாஜகவும் மட்டுமே தொடர்ந்து பெரியார எதிர்த்து பேசுவாங்க. இன்னைக்கு வந்து விஜய் அண்ணா கூட என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பெரியார கூட ஒரு ஆளா சேர்த்துப்பாரு. ஏன்னா, இங்க பெரியார தவிர்த்துட்டு உங்களால அரசியல் பண்ண முடியாது. அவருடைய கொள்கைகள தவிர்த்துட்டு இங்க உங்களால ஒரு துளியும் அரசியல் செய்ய முடியாது. அந்த துளிய எதிர்த்து நிக்கிறது, நேரெதிரா எதிர்த்து நிக்கிறது, உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டூ கொள்கைவாதிகள் தான் 2 பேருமே. ஏன்னா பெரியார எதிர்த்து நின்னுறாங்க. அண்ணாமலை அதில கொஞ்சம் டிஃபரு. அதனால தான் அவர புடிச்சு தூக்கி போட்டாய்ங்க போல. ஆனா வந்து அவரு இன்னொரு இயக்கமா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. சரி இது எல்லாத்தையும் விட்டுருவோம். இப்படி கொஞ்சம் குழாவுலும் இருக்கிறாங்களே, இவைங்களுக்குள்ள அப்படி என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல அவைங்க ஒரு அரசியல் கடந்த ஒரு நட்புறவு அப்படின்றது இருக்க தான் செய்யும். அதில எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ரொம்ப சி சிறப்பா சொன்னாரு. அ இடையில இந்த அரசியல் கடந்த பேச்சுகளுக்கு வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் போச்சு. நம்ம திருமாவளவன் ஐயா அவர்கள் என்ன பண்ணாருன்னா, ஒரு மேடையில பேசும்போது சொல்லியிருந்தாரு. எனக்கு அமித்ஷா ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாரு. ஜாதகப்படி என் பிறந்த நாள் இது. அ டே சர்டிஃபிகேட் படி என் பிறந்த நாள் இது. மாத்திட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாத்துலயும் மாத்துன பிரச்சனையா சொல்லி மாத்தல. அத அப்படியே விட்டுட்டோம்னு சொல்லியிருந்தாரு. இது அரசியல் தாண்டின நட்புறவு. ஆனா கொள்கைன்னு வரும்போது உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு ஏகப்பட்ட சர்ச்சைகள் கிளம்பிச்சு. அதே மாரி இன்னொரு பக்கம் அம்பாசமுத்திரத்தில ஒரு பொது தொகுதியில அண்ணன் சீமான் நிக்க போறாரு அப்படின்னு சொல்லி பல பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னா, அ அண்ணன் சீமான் அவர்களும், ஐயா ஸ்டாலின் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல நல்ல ஜாலியா பேசிட்டு இருந்திருக்காங்க. அது கொஞ்சம் கோலாகலமா இருக்குதுன்னு சீமான் அண்ணன பத்தி, ஸ்டாலின் அண்ணன பத்தி நம்ம திருமாவளவன் ஐயா அவர்களே வந்து பேசியிருந்தாரு. எதுக்காக பேசியிருந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். திமுக பேசியிருக்காங்க. அதுக்கு பதிலடி குடுக்கும் விதமா தான் அவர் அந்த இடத்துல பேசியிருக்காரு. இப்படி இப்படி அந்த அரசியல் தாண்டின ஒரு நட்புறவுகள ஏகப்பட்ட சர்ச்சையாகிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில, அ சீ சீமான் அண்ணன் பேசினத விட நயினார் நாகேந்திரன் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே அவர் இங்க வந்து சேர்ந்திருக்கலாம். சேர்ந்திருந்தா பயங்கரமா இருந்திருக்கும். இந்த ஆட்சிய நாங்க தான் கைப்பிடிச்சிருப்போமோ என்னவோ! அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரு. இன்னொரு புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, 2 பேருமே தமிழக மக்களால புறக்கணிக்கப்பட்டவர்கள் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. தமிழ்ன்னு சொல்லி இவரும் பிரிவினவாதியத்தையும், பெரியாரை எதிர்த்தும் பேசிக்கிட்டு இருக்காரு. இவைங்க இந்து மதம், ஒரு தேசம், ஒரு கல்வி அப்படின்னு சொல்லி, ஒருவனே தேவன் சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதே பிரிவினைவாதங்கள பண்றது. இப்படியான தொடர் நேர் எதிர்ல கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்காய்ங்க. திரும்பிக்கிறாய்ங்க. நாங்கலாம் பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்க இது ஆக்சுவலா 2 பேருமே இப்படி தான் இருக்காய்ங்க. இப்படி இருக்கிற அவங்கலாம் திரும்பிட்டு இப்படி முன்னேறுறாங்க. இப்படி முன்னேறுனா தான் நமக்கு எதிரா வராங்க அப்படின்றது அர்த்தம். இப்படி முன்னேறுனாங்கன்னா, அவங்க 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுன்னு வராங்கப்பா அப்படின்ற மாரியே இருக்கும். கடைசியில நம்ம அத எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு போய் எல்லாரும் சண்டை போடுறவங்கலாம் இங்க இருப்பாய்ங்க. அவங்க 2 பேரும் புடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனுடைய நடைமுறையில தான் போயிட்டுருக்கு. அது அது மட்டும் இல்லாம, இப்போ அடுத்து தொடர்ந்து பார்க்கணும் அப்டின்னா, அண்ணன் சீமான் அவர்களும், நயினார் நாகேந்திரனும் இப்படி பேசுனது, புதிய கூட்டணிக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பலரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமன், மச்சான் பேசுறத தாண்டி, நயினார் நாகேந்திரன் உறவாடல் அப்படின்றது தான் இன்னொரு பெரிய விஷயமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெரிய விஷயத்த அந்த 2 நேர் எதிர் துருவங்கள அதாவது இப்படியான நேர் எதிர் துருவங்கள சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? பாஜகவை ஏகப்பட்ட அளவுல வந்து விமர்சனம் செஞ்சிருக்காரு. இந்த டீலிமிட்டேஷன் பத்தி சேட்ட இப்ப வந்து செய்றது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செஞ்சுகிட்டு இருக்காரு. அதிகாரமா தான் அதாவது சர்வாதிகாரமா தான் நம்மளுடைய ஆட்சி அமையும். என்னைக்கும் பாஜகவோட எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னவரு, இந்த பேச்சுக்கள் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குமோ? இல்ல அந்த அண்டர் டீலிங்கோட இன்னொரு மேட்டரா வந்து இது வெளிப்படுதா? தன்னை மீறி வெளிப்படுதா? அப்படின்ற கேள்விகள் எல்லார் மத்தியிலும் எழுந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.